தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். CNN கருத்து கணிப்பு உற்சாகம் இழந்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. CNN கருத்து கணிப்பு ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பாகும். CNN வழக்கமாக துல்லியமாக தெளிவான ஒரு கருத்து கணிப்பை வழங்கும். அந்த கருத்து கணிப்பை வழங்கியுள்ளது. அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு உற்சாகத்தை தரவில்லை, சோகத்தை கொடுத்துள்ளது, உற்சாகம் இழந்துள்ளது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை கேள்விப்பட்ட திமுக உற்சாகம் இழந்துள்ளது. ஏனென்று சொன்னால், ஆளுங்கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என எண்ணியது. ஆனால் CNN கருத்து கணிப்பு அதில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது CNN கருத்து கணிப்புப்படி திமுக படுதோல்வி அடைகிறது. 125க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகின்றார். திமுக அமைச்சர்கள் பலர் தோல்வி அடைகின்றார்கள். 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகின்றார். இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துள்ளது. அதிமுகவினர் இப்பொழுதே ஆட்சியை பிடித்துவிட்டோம் என்ற மனநிலையில் நடக்க ஆரம்பித்துள்ளனர். தற்பொழுது CNN கருத்து கணிப்பு திமுகவுக்கு சோகத்தை கொடுத்துள்ளது. திமுக தொண்டர்கள் உற்சாகம் இழந்து காண்பிக்கின்றனர், உற்சாகம் இழந்து தென்படுகின்றனர். சமீபத்தில் வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுக ஆட்சியை பிடிக்காது, ஆட்சியை இழக்கும் என்றே தெரிவிக்கின்றன.